ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அண்மை செய்தி. பிப்ரவரி 23ஆம் தேதி சென்னை வருகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். எத்தனை நாட்கள் இந்த ஆலோசனை தமிழகத்தில் நடைபெறும்? மேலும் இதில் எந்தெந்த குழுக்கள் இடம்பெறுவார்கள்? விவரங்கள் என்ன? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமை இந்திய தேர்தல் ஆணையர் மற்றும் 2 ஆணையர்கள் இதில் இடம்பெறுவார்கள். அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்து குறிப்பாக சென்னையில 2 நாட்கள் ஆலோசனை மேற்கொள்வார்கள். அரசியல் கட்சி பிரதிநிதிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள், காவல்துறை உயரதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள். அதன் அடிப்படையில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படக்கூடிய அறிவிப்பு என்பது வெளியாகும். அதே நேரத்தில் மாவட்ட எஸ்பிக்கள், காவல்துறை எஸ்பிக்களுடன் தமிழகத்துக்கு சென்னை ஆணையருடையும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே டிஜிபி அலுவலகத்தில் தேர்தல் பிரிவு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. மகேஷ்குமார் அகர்வால் அதுக்காக நியமனம் செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற ஏற்பாடுகள் தமிழகத்தில் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த குழு என்பது இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடைய ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில குழு தமிழகத்துக்கு ஆலோசனை மேற்கொள்வார்கள். சென்னையில 2 நாட்கள் ஆலோசனை மேற்கொள்வார்கள். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாகவும், வாக்குச்சாவடி மையங்கள், அதே நேரத்தில் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பெல்லாம் கோருவார்கள். வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அதை சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள், அதுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளுடைய தகவல்கள் இவையெல்லாம் முக்கியத்துவம் பெறும். அந்த வகையில 2 நாட்கள் ஆலோசனைக்கு பிறகு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் என்பவர் மீண்டும் டெல்லிக்கு சென்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக அந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தெரியப்படுத்துவார். அந்த வகையில மார்ச் மாதம் 2வது வாரத்துல தேர்தல் தேதி என்பது, நாடாளுமன்ற தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில தமிழகத்துல ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தோடு தேர்வுகள் என்பது 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வுகள் என்பது முடிவு பெறும். அதன் பிறகு தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடி மையங்கள், அதாவது ஒவ்வொரு பள்ளி கட்டிடங்களும் தயார் நிலையில் இருக்கும். அதுதான் வாக்குச்சாவடி மையங்களாக இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்கள் கல்லூரிகளில் வைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் என்பவர் 23ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்து 2 நாட்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் அப்படிங்கிறத தற்போதைய தகவலாக உள்ளது. தகவல்களை வழங்குவதற்கு நன்றி பாஸ்கர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.